வணக்கம். இந்த வாரம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாலில் கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது சத்து மாவு கிடையாது, ஆனால் சத்து மாவை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் பூஸ்டர். இது ஒரு ஹெல்த்துக்கான ஆரோக்கியத்திற்கான பானம். இதை செம்ம டேஸ்டியாக எப்படி செஞ்சு குழந்தைங்கள அசத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம பாலில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு அது மட்டும் இல்லாமல் நம்ம முழு ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. இந்த ஆரோக்கிய பானம் அதாவது ஹெல்த் பூஸ்டர் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கங்க. அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத செய்யும்போது அப்படியே சொல்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு ராகி. இது நாட்டு ரக ராகி. சாதாரண ராகியை விட இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குங்க. இந்த ராகியை வாங்கி செய்யுங்க. ஆர்கானிக் அப்படிங்கிறதுனாலேயே இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கெமிக்கல் சேர்த்தாதது. அதனால் அதை வாங்கி ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ராகி ப்ரௌன் கலர், அதாவது டார்க் ப்ரௌன் கலரில் மாறும்போது அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ராகி எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு நம்ம இந்த ஹெல்த் பூஸ்டரில் சேர்த்த போகிற ஒவ்வொரு பொருளும் சிறப்பானது. இப்போது 20 கிராம் அளவுக்கு நிலக்கடலையை எடுத்து இந்த நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக பாதாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம பாதாம் நிலக்கடலையெல்லாம் எடுத்து செய்கிறப்ப இது ஒரு 2 வாரத்திற்கு நமக்கு தாராளமாக பத்துங்க. பாருங்கள், ஒரு 6 பாதாம் போல் மிதமான தீயில அப்படியே நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. நிறைய குவான்டிட்டி செஞ்சு வைக்கிறப்ப நமக்கு அது தீரலை அப்படின்னா கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி வாசம் வரும். பாதாம் பாருங்கள், இப்படி கையில் உடைச்சோம் அப்படின்னா இப்படி உடஞ்சி வரும். அந்த பக்குவம் வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக இதில் அதிக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பை சேர்த்துறோங்க. இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. ராகி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அந்த நிலக்கடலையில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ ராகி நல்லா ஆறி வந்துருச்சு. அந்த ராகியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ராகியை மிக்சி ஜாரில் எவ்வளோ பத்துமோ அவ்வளோ மட்டும் சேர்த்தி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். திப்பி திப்பியாவோ அல்லது கொரகொரப்பாவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பாலில் சேர்த்தும்போது அது சரியாக கலந்து வராதுங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும், பார்த்துக்கங்க. இப்போ அந்த ராகியை அரைச்ச மாவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா திப்பிகள் எல்லாத்தையும், அந்த தோல் பகுதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை இதில் நீக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம பாலில் கலந்து கொடுக்கும்போது அந்த திப்பி இருந்ததுன்னா வாயில் கடிப்படும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு மறுபடியும் அந்த ராகி மாவை நம்ம பாதி அளவுக்கு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த ராகி மாவு கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி நீங்கள் சீட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காய் விதை, வெள்ளரி விதை, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, ஆளி விதைகள், இதெல்லாம் கூட நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கொக்கோ பவுடர் சேர்த்திக்கிறோங்க. இந்த கொக்கோ பவுடர் ஒரு நல்ல மனநிலையை கொடுக்குங்க. உண்மையாகவே மனசு ரொம்ப சோகமாக இருக்குது, இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சாக்லேட்டோ அல்லது இந்த கொக்கோ சேர்த்த எந்த பொருளை சாப்பிட்டாலும் மனசு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க. அதனால் இந்த ஹெல்த் பூஸ்டரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு கொக்கோ பவுடரையும் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். பாலோட ஈஸியாக கலந்து வருங்க. இப்போ ஹார்லிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி பானங்களில்
அவங்க வந்து கொஞ்சம் கோதுமையை சேர்த்துருப்பாங்க. இதில் வேணும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதில் கோதுமையை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்ச நம்ம ஹெல்த் பூஸ்டர் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு கலந்துக்கிறதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை 2 டம்ளரில் சேர்த்துட்டோம். இப்போ நம்மளோட ஹெல்த் பூஸ்டர் பவுடர் நல்ல பெரிய தேக்கரண்டியில் 1 ஃபுல் ஸ்பூன் எடுத்தாவே பெரியவங்களுக்கு போதுமானதுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய தேக்கரண்டி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் பசும் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. பசும் பால் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ பசும் பால் அலர்ஜி இருக்கிறவங்க, இல்லை சேராது அப்படிங்கிறவங்க, பிடிக்காதுங்கிறவங்க இதை வந்து வெறும் தண்ணியில் கூட நீங்கள் கரைச்சி அப்படியே குடிக்கலாம். லைட்டாக சர்க்கரை மட்டும் போட்டு, இல்லை சர்க்கரையே வேண்டாங்கிறவங்க கூட லேசாக உப்பு போட்டு மோரில் கலக்கி கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படி இருக்க மாதிரி இருந்தால் கொக்கோ பவுடரை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா இதை வந்து 1க்கு 2 தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படியே சூடாக நீங்கள் வந்து பரிமாறலாங்க. பாலோட கலந்து குடிக்கும்போது தான் இது வந்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை இதை செஞ்சு வச்சா கூட உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்களே ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தயாரித்து கொடுத்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் எங்களோட பகிர்ந்துக்கங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.